இட்லி வடிக்கு முளவடி திரிக்க போகிறேன். இதுக்கு வந்து எள்ளு பொடி திரிக்க போகிறேன். முதல்ல எண்ணெய் இல்லாத பாத்திரத்தில் இரும்பு சட்டியில் வச்சு தான் வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 100 கிராம் எள்ளு இது தனியாக வறுத்து எடுத்துருந்தேன். ஏன்னா முதல்ல எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டோம்னா பொரியாது, அதுக்காக தான் எள்ளை வந்து வெறுஞ்சட்டியில் போட்டு வறுக்கிறேன். தட்டை மூடி வச்சுட்டா அது வந்து பொரியிறது வெளியே தெரிக்காது. லேசாக வறுத்து கறியிடக்கூடாது, லேசாக வறுத்துக்கிட்டோம். நல்லா பொரிஞ்சிட்டது இந்த வெடிக்கிறது அமர்ந்துடும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடணும் உடனடியாக. இந்த எள்ளை தனியாக வச்சிடணும், அதோட சேர்த்து வைக்கக்கூடாது, தனியாகவே இருக்கட்டும். அடுத்து அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இது காயம், துண்டு காயம், எல்ஜி காயம். துண்டு காயத்தை பொரிச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பொரிச்சுக்கிடுதேன். இது வந்து எள்ளு பொடி, உளுந்தம்பருப்பு பொடி, கடலைப்பருப்பு பொடி, 3 வித பொடி திரிக்க பிறகு 3க்கு சேர்த்து தான் காயத்தை பொரித்து எடுத்துருந்தேன். பொரித்து எடுத்து தனித்தனியாக போட்டு திரிச்சிக்கலாம். காயத்தை மட்டும் ஒன்றா போட்டு இப்படி திரிச்சிக்கிடுதேன். காயை பொரிஞ்சிட்டு எடுத்து தனியாக வச்சிடுறேன். 3க்கு சேர்த்து தான் வச்சுருக்கிறேன். இந்த 3க்கு சேர்த்து பொரித்து எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 100 கிராம் உளுந்தம்பருப்பு. தொலி பருப்பு திரிச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தொலி இல்லா பருப்பு திரிச்சோம்னா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும். தொலி பருப்பு திரிச்சா தான் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 வித பருப்பு திரிக்க போகிறோம்ல, அந்த 3 வித பருப்பு அது கடலை பருப்புக்கு சேர்த்து நான் திரிச்சுக்கிடுதேன். அதில் பாதி இதில் பாதி எடுத்து வச்சுக்கலாம். நிறம் மாறுற வரை, வாசனை வர்ற வரை வறுக்கணும். அந்த எண்ணெயோடு தான் வறுக்கணும், அப்போ தான் நிறம் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடையில் வாங்குற பொடி மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இது வந்து நிறம் நல்லாயிருக்கும். வறுப்பட்டுட்டு எடுத்துடுறேன். நிறம் மாறிட்டு பாருங்கள், கறியிடக்கூடாது, எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஓரமாக தட்டிடலாம். அடுத்து அதே கடாயில் கடலைப்பருப்பு வறுத்துக்கிடணும். இது 50 கிராம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துடணும். இதுக்கு எண்ணெய் விட வேண்டாம், அந்த எண்ணெய் சட்டியிலே போட்டு வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பு வறுத்துட்டு அதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, பூண்டு, உரித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, புளி, இந்த 3ஐயும் நல்லா வறுத்துடணும். இது வந்து 3க்கு சேர்த்து தான், 3 இப்போ இதை முளவடிக்கும் சேர்த்து அதுக்குள்ளே உப்பையும் சேர்த்து வறுத்துடணும். உப்பு இதில் சேரும் போது இதில் கொஞ்சம் நிதானமாக காணலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். அப்படி வறுக்கும் போது கெட்டு போகாது. புளியும் கெட்டு போகாது. புளி வந்து எள்ளு துவையல், புளி வந்து எள்ளு பொடிக்கு, மற்ற கருவேப்பிலை எல்லாமே வந்து கடலைப்பருப்பு பொடிக்கும், உளுந்தம்பருப்பு பொடிக்கும். பூண்டு எல்லாமே 3 வித பொடிக்கும் தான். புளி ஒன்று தான் எள்ளு பொடிக்கு. நல்லா வறுத்துடணும். கெட்டே போகாது, எவ்வளோ நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. நீங்கள் 6 மாதம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இது 1 மாதத்துக்குள்ளே பொடியை தான் நான் திரிக்கிறேன், கெட்டே போகாது. அது காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இது ஈர கருவேப்பிலை, இதில் வறுத்து வச்சாலே ரொம்ப நல்லாயிரும். கருவேப்பிலை, உப்பு எல்லாம் பொரிஞ்சு நல்லா வந்துட்டு இப்போ இறக்கிடலாம். இப்போ அடுத்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். எல்லாம் தனித்தனியாக வச்சிடணும். நான் அடுத்து வந்து அதே பாத்திரத்தில் காஞ்ச வத்தல், உங்களுக்கு எவ்வளோ காரமாக அவ்வளோ வச்சுக்கலாம். நான் 3 பொடிக்கும் சேர்த்து போட்டுக்கிறேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அதே சட்டியில் கொஞ்சம் நேரம் வச்சிடணும். வச்சுட்டா நம்ம வெயிலில் காய வச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி சிலன்னு வந்துடும். பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கறியிராமல் லைட்டாக போட்டு எடுத்துடணும். வறுத்துட்டு இந்த அளவு வறுத்தாலே போதும். இதே பாத்திரத்தில் அப்படியே வச்சுருந்தேன்.
கொஞ்சம் சூடாகி நல்லா கலகலன்னு வந்துடும். எள்ளு பொடிக்கு வந்து வத்தல் வச்சுட்டேன். உப்பு, புளி, பூண்டு இது இவ்வளோதையும் தான் அரைக்கணும். எள்ளு இவ்வளோத்தையும் தனியாக அரைச்சி எடுத்துருந்தேன். முதல்ல எள்ளை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாத்தையும் கலந்துக்கிடணும். உப்பு வந்து இது போதும், காணலைன்னா போட்டுக்கலாம். அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு பொடிக்கு காயம், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, காஞ்ச வத்தல் இது இவ்வளோத்தையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிடுதேன். இதில் வந்து எள்ளுக்கு வந்து காயம் போடாமல் சொல்லலை. இது காயத்தை வச்சு தனியாக வரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இந்த காயம் தனியாக வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து கடலைப்பருப்புக்கு வந்து கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, உப்பு, பூண்டு, இதுக்கு கருப்பு உளுந்து கலந்துக்கிடணும். இதுக்கு காயம், காஞ்ச வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். இது இந்த ரெண்டையும் தனியாக திரிச்சுக்கிட்டேன். அது தனியாக திரிச்சுக்கிட்டேன், அது தனியாக திரிச்சுக்கிட்டேன். 3 வித பொடி திரிக்க போகிறேன். 3 வெவ்வேறு விதமாக இருக்கும். நல்லாயிருக்கும், நான் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு விரும்பி கொடுக்கக்கூடியது எள்ளு பொடி. இது ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளது. எல்லாமே ஹெல்த்தி உள்ளதாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் எல்லாமே லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இது மிக்சியில் போட்டு நான் திரித்து காட்டுறேன். தனித்தனியாக திரிச்சிட்டு காட்டுறேன். சொல்ல மறந்துட்டேன். இந்த இதில் உள்ள வத்தல் உள்ள காம்பு வந்து எடுக்கவே கூடாது. காம்போடு தான் திரிக்கணும் எல்லாத்துலேயுமே. அதில் தான் ருசியே இருக்குது. இப்போ எல்லோரும் காம்பு எடுக்கிறாங்க. காம்போடு திரித்து நான் காட்டுறேன். இந்த உளுந்தம்பருப்பு பொடியை தனியாக திரித்து எடுத்துருவேன். உளுந்து பொடி திரித்து வச்சாச்சு. கடலைப்பருப்பு பொடி, அடுத்தால எள்ளு பொடி திரிக்க போகிறேன். எள்ளு பொடியும் திரிச்சாச்சு பாருங்கள். எள்ளு பொடி ரொம்ப திரிக்கக்கூட, எண்ணெய் பிரிஞ்சிரும். உளுந்தம்பருப்பு பொடி, கடலைப்பருப்பு பொடி, எள்ளு பொடி இதில் இருக்கிற ரொம்ப செம்ம டேஸ்ட்டு எள்ளு பொடி. 2வது உளுந்தம்பருப்பு பொடி, 3வது கடலைப்பருப்பு பொடி. 3மே தனித்தனி டேஸ்ட். ஆனால் அதிகமாக டேஸ்ட் இருக்கிறத நான் அதை சொல்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.